பொற்பனை கோட்டை அந்த சாலையில் போயிட்டு இருக்கேன், அந்த ரோட்டில் போயிட்டு இருக்கேன். பொற்பனை கோட்டை புதுக்கோட்டையிலிருந்து ஆலங்குடிக்கு இது வழியாலையும் போகலாம். இப்போ இந்த சாலையில் போயிட்டு இருக்கேன். இப்போ இன்னைக்கு வந்துட்டு திருக்கட்டளைன்னு சொல்லி பக்கத்தில் இருக்கு. திருவரங்குளத்துலேருந்து வரலாம், புதுக்கோட்டையிலிருந்து வரலாம், பக்கத்துலேயே தான் இருக்கு. மிக பழமையான ஒரு பகுதி திருக்கட்டளை. அதை நோக்கி இப்போ மூவ் ஆகிட்டு இருக்கேன். இது வந்து ஒரு யூக்லிப்டஸ் காடு. ஆமாம், யூக்லிப்டஸ் காடு இது. இதில் ஏற்கனவே வந்திருக்கேன். ஒரு சின்ன ரோடு தான் இது. ஆலங்குடியிலேருந்து பஸ் வருதுன்னு நினைக்கிறேன் புதுக்கோட்டைக்கு. இதில் மூவ் ஆகிட்டு இருக்கேன். லாஸ்ட் டைம் ஒரு டைம் வந்திருக்கேன் இதில். அப்போ வந்து இந்த யூக்லிப்டஸ் மரங்கள்லாம் பெரிய பெரிய மரங்களாக இருந்தது. இப்போ கட் பண்ணிட்டாங்களா என்னன்னு தெரியல. ஆக்சுவலாக ஒரு ஃபாரஸ்ட் லுக்கை கொடுக்கும் அது. ஆமாம், அது யூக்லிப்டஸ் காடு தான், இருந்தாலும் ஒரு ஃபாரஸ்ட் லுக்கை கொடுக்கும். ஆலங்குடி இங்கேருந்து 17, எம்டிஆர் மேஜர் டிஸ்ட்ரிக்ட் ரோடு 262 போட்டிருக்கு, அப்படிதான் நினைக்கிறேன். ஒரு ரிமோட்டான ஒரு பகுதி தான், பட் வந்து 2 வீலர்ஸோட இது மூவ்மெண்ட் இருக்கு. ஆலங்குடியிலேருந்து புதுக்கோட்டை வர்றவங்க இந்த சாலையில மோஸ்ட்லி வந்துடுறாங்க. அந்த மெயின் ரோடு வம்பன் ரோடு வழியெல்லாம் வர்றது இல்லைன்னு நினைக்கிறேன், என்னன்னு தெரியல. இந்த ஃபாரஸ்ட் ஆரம்பிச்சிருச்சு, யூக்லிப்டஸ் காடுகள் ஃபுல்லாகவே. 2 சைட்லையுமே கவர்மெண்டோடைய இதாக தான் இருக்கணும். ஒரு தில்லிங்க இருக்கு. உண்மையிலேயே சொல்ல போனா 2 பக்கமும் பல கிலோமீட்டருக்கு வந்து 2 சைட்லையுமே வந்துட்டு இந்த யூக்லிப்டஸ் காடு வந்து போகுது. இதை பத்தி மாற்று கருத்துக்கள்லாம் இருக்கு. இது வந்து அதிகமான நீரை உறிஞ்சிருது, அதெல்லாம் இருக்கு. இருந்தாலும் ஒரு அற்புதமான காடு இது. 2 பக்கமும் செமையா இருக்கு. 2 பக்கமும் வந்து யூக்லிப்டஸ் தான். புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட் வந்து யூக்லிப்டஸ் காடுகள் ரொம்ப அதிக அளவு இருக்கு. அதனால பிரச்சனைகளும் இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. பட் நமக்கு வந்து அதை நம்ம மீன் பண்ணலை. கொஞ்சம் அந்த பக்கம் பக்கத்தில் போயிட்டு கொஞ்சம் நிற்கலாம்னு நினைக்கிறேன். அழகா இருக்கு பார்க்கறதுக்கு. இங்கே நிறுத்தலாமா? பார்க்கிங் ஒரு கரெக்டான இடம். ஸ்டாண்டு வந்து இதாக இருக்கு, கேர்ஃபுல்லாக தான் நிப்பாட்டணும், இல்லைன்னா இதாயிரும். இந்த இடம் ஆப்டா இல்லை, இப்படி ஆப்போசிட்ல ட்ரை பண்ணுவோம். ஓகே, ஓடிட்டு இருக்கு. ரேடியேட்டர் ஆன் ஆகி தான் ஆஃப் ஆகுது. பெரும்பாலும் வண்டியை வந்து நியூட்ரலில் வச்சுருந்தோம்னா இந்த ப்ராப்ளம் வந்து இருக்குது. ப்ராப்ளம் சொல்ல முடியாது, இன்ஜின் வந்து ஹீட் ஆகுது. ஓகே, ஆக்சுவலாக இது வந்து 400cc அப்படிங்கிறதுனால. இதே மாதிரி ஆதனக்கோட்டையிலிருந்து போகக்கூடிய சாலை, அதுவுமே இந்த மாதிரி ஒரு யூக்லிப்டஸ் காடு தான். இந்த யூக்லிப்டஸ் காடு பல கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். பல கிலோமீட்டர்ஸ், சொல்லப்போனால் பல கிலோமீட்டர்ஸ் வந்து இது வந்து இதோட இது இருக்குது. இங்கே பொற்பனை கோட்டை இப்படி சாலை இருக்கிறதுனால இங்கே வந்துட்டு அதிகமான ஒரு வெஹிக்கிள் மூவ்மெண்ட்ஸ் கொஞ்சம் இருக்க தான் செய்யுது. 2 வீலர்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. 2 வீலர்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் போகணும் இதில் போகிறது. ஓகே, இப்போ நான் ரைடை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ரோடு ரொம்ப குறுகிய ரோடு தான். ரோடு கொஞ்சம் சின்ன ரோடு தான், கேர்ஃபுல்லாக தான் போகணும். பைக்லாம் குயிக்காக மூவ் ஆகுது, வேகமாக மூவ் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக இது பொற்பனை கோட்டையிலேருந்து இது இப்போ பொற்பனை கோட்டை ரோடு. இது புதுக்கோட்டையிலேருந்து ஆலங்குடி போகக்கூடிய ஒரு சாலை. ஒரு ஹில்ஸ் போகக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குது இது.
ஹில்ஸ் ரோடு மாதிரியே இருக்குது பார்க்குறதுக்கு. நான் அப்படியே ஸ்லோவாக தான் போயிட்டுருக்கேன். ஆக்சுவலாக ரெண்டு பக்கமுமே யூக்கலிப்டஸ் ஃபாரஸ்ட்டு, ரெண்டு பக்கமுமே அது பல கிலோமீட்டருக்கு போகுது. கூகுள் மேப்பில் பார்த்தா தெரியும். இப்போ ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா அது வந்து திருவரங்குளம், இங்கேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் 7 கிலோமீட்டர் வரைக்கும் காடு தான். இந்த சைடு வந்து புதுக்கோட்டையிலேருந்து தஞ்சாவூர் ரோடு லெஃப்ட் சைடில். இது எம்டிஆர் 1262, எம்டிஆர் 1262 போயிட்டு இருக்கு இந்த ரோடு. ஏதோ மலைப்பகுதியோட அடிவாரம் மாதிரி இருக்கு. பாத்தீங்கன்னா மலைப்பகுதியோட அடிவாரம் மாதிரி இருக்கு. ஆக்சுவலா ஆலங்குடி இதெல்லாம் போட்டிருக்கு. ஆலங்குடி 16 கிலோமீட்டர் போட்டிருக்கு. குரங்குகள் இருக்கு பாதையில. நான் வந்துட்டு கொஞ்சம் தூரம் போயிட்டு அப்புறம் லெஃப்ட் எடுக்கலான் இருக்கேன். திரும்பி ரிட்டர்ன் வரலான் இருக்கேன். பொற்பனை கோட்டை வந்து ரைட் எடுத்தோம்னா பொற்பனை கோட்டை 1 கிலோமீட்டர் தான். நான் ஸ்ட்ரைட்டாக இந்த ஃபாரஸ்ட், இந்த யூக்கலிப்டஸ் ஃபாரஸ்ட்டில் போயிட்டு திரும்பி வரலான் இருக்கேன். ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் போயிட்டு அப்புறம் திரும்பி வருவோம் அப்படின்ட்டு இருக்கேன். இந்த ஃபாரஸ்ட் ஃபுல்லாக யூக்கலிப்டஸ் ஃபாரஸ்ட் தான். பட் வந்து இது வந்துட்டு ஒரு ஷார்ட் ரோடு. இதில் நிறைய வில்லேஜஸ் அப்புறம் அங்கிட்ட இருக்கு. மேப்ல பார்த்தாலும் தெரியும், கூகுள் மேப்ல. ஒரு சரியான ஃபாரஸ்ட், சொல்ல போனா சரியான ஃபாரஸ்ட். அரசரிப்பட்டி 10 கிலோமீட்டர் போட்டிருக்கு. ஆக்சுவலா நீ காலையிலேயே கிளம்பிட்டேன், பட்டுக்கோட்டை விட்டு நீ காலையிலே கிளம்பிட்டேன். சரி, இந்த ரூட்ல இருந்து இந்த ஒரு கோடை காலத்துல ரைட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி ரைட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு இதுக்கு வந்திருக்கேன். ஆக்சுவலா வந்துட்டு ஒரு பட்டுக்கோட்டை டு புதுக்கோட்டை வந்து 65-70 கிலோமீட்டர்னு வச்சுக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு டிஸ்டன்ஸ் உள்ள இருக்கு. கேர்ஃபுல்லா போக வேண்டியிருக்கு, கவனமா போக வேண்டியிருக்கு. நிறைய 2 வீலர் மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய 2 வீலர் வந்துட்டே இருக்கு. இது ஒரு அவங்களுக்கு வந்து ஒரு பைபாஸ் ரோடு மாதிரி. இந்த பகுதி மக்களுக்கு வந்து மெயின் ரோடு விட்டுட்டு இங்கிட்ட ஒரு சின்ன பைபாஸ் ரோடுன்னு சொல்லலாம். 2 பக்கம் ஃபாரஸ்ட் தான். செமையா இருக்கு பாக்குறதுக்கு. ஐயோ, அங்கிட்டு போயிட்டு ரோடு கொஞ்சம் அகலமாகுது, ரோடு கொஞ்சம் பெருசாகுது அந்த சைட்ல. இதுல வந்து இது இந்த சைட்ல வந்து இல்ல, அது பொற்பனை கோட்டை வரைக்கும் வந்திருக்கேன். ஆலங்குடி இங்க இருந்து 16 கிலோமீட்டர் போட்டிருக்கு. தமிழ்நாடு அரசோட வனத்தோட்டம் அப்படின்னு போட்டிருக்கு. 2 சைட்லயுமே தமிழ்நாடு அரசோட வனத்தோட்டம் அப்படின்னு போட்டிருக்கு. ரிட்டர்ன் ஆகலாம்னு நினைக்கிறேன். இப்போ இந்த திருக்கட்டளை அப்படிங்கிறது வந்துட்டு இந்த கிராமம் வந்து புதுக்கோட்டை அருகில் தான் இருக்குது. புதுக்கோட்டை பக்கத்தில் தான் இந்த கிராமம் இருக்குது. இந்த கோயில் வந்து சிறிய ஒரு கோயிலாக இருந்தாலும் ஒரு சோழர் கால ஆர்கிடெக்சர் தான் இது. ஆதித்ய சோழன் கட்டியதை வந்து சொல்கிறாங்க. சிறிய சிவன் கோயில் தான், ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. எல்லாமே கற்களால் கட்டப்பட்ட ஒரு கற்றளி கோயில். ஃபுல்லாக வந்து கற்களால் கட்டப்பட்டிருக்கு. 1100 ஆண்டுகளுக்கு மேலே ஆயிடுச்சு இது.
பிற்காலம் வந்த மன்னர்கள் சில பேர் இதை வந்து கொஞ்சம் சில கல்வெட்டுகள்லாம் இருக்குது, எளிமையாக படிக்கிற மாதிரி நம்மளே படிக்கிற மாதிரி அந்த கோயிலுடைய நுழைவாயிலில் வந்து நம்மளே படிக்கிற அளவுக்கு இருக்குது. இப்போ இந்த கோயிலுடைய வெளி சுற்றுல வந்து பார்த்திங்கன்னா 2 சிற்பங்கள் இருக்குது. அப்படியே பார்க்கும்போது அப்படியே நம்மள்ட்ட பேசுகிற மாதிரியே இருக்குது, நம்மளை பார்க்குற மாதிரியே இருக்குது. அந்தளவுக்கு ஒரு கலைநயத்தோடு இது பண்ணியிருக்காங்க. இதை வடிவமைச்ச சிற்பிகள்லாம் இப்போ எங்கே, அவங்களுடைய வாரிசுகள்லாம் எங்கே இருக்காங்கன்னு தெரியல. இப்போ வந்து புதுக்கோட்டையோட எக்ஸ்டென்ஷன் வந்து நமக்கு இது வரைக்குமே வந்துருச்சு. திருக்கட்டளை வரைக்குமே நம்ம புறநகர் வந்துருச்சு. புறநகரானது புதுக்கோட்டையிலேருந்து எக்ஸ்டெண்ட் ஆகிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள்லாம் இந்த பகுதி வந்து ரொம்பவும் ஒரு நெருக்கடியான பகுதியாக மாறிடும்னு நினைக்கிறேன். இப்போ நல்லா அமைதியாக இருக்குது, ஒரு கிராமத்தோட அழகோடு இருக்குது. புதுக்கோட்டையோட நகர்ப்பகுதி வந்து விரிவாக்கம் ஆகிட்டு இருக்கு. இப்போ இந்த பக்கம் திருக்கட்டளை பக்கமும் வந்துருச்சு அப்படி தான் சொல்லலாம். பக்கத்துலலாம் புதிய புதிய வீடுகள்லாம் வந்து உருவாகிட்டு இருக்கு. உண்மையிலேயே நான் வந்து இந்த கோயிலில் வந்து ரொம்ப நேரம் இருந்திருக்கேன். ஒரு 1.5 மணி நேரத்துக்கு மேலே இங்கேயே உட்காந்துட்டேன். அதுவும் இப்போ நான் நிற்கக்கூடிய இந்த பகுதியில் வந்து ஒரு திரிபுராந்தகர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிற்பம் இருக்குது. ரொம்ப நம்மள்கிட்ட பேசுகிற மாதிரி இருக்குது, நம்மளை பார்க்குற மாதிரி இருக்குது. ஒரு 2 அடி அந்த சிற்பத்தை விட்டு தள்ளி நின்று பார்த்தோம்னா, இது வரைக்கும் நான் போன கோயில்களில் எந்தளவுக்கு கவனிச்சேனான்னு தெரியல. இது அப்படியே நான் நின்றுட்டேன், அந்த இடத்துல நின்றுட்டேன், நம்மள்கிட்ட பேசுகிற மாதிரியே இருக்குது. இப்போ வந்து நான் அந்த திருக்கட்டளை இந்த கோயிலை விட்டு கிளம்புறேன். அடுத்ததாக வந்துட்டு நான் மண்ணச்சநல்லூர், அடுத்த வரக்கூடிய நாட்களில் மண்ணச்சநல்லூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய திருவள்ளரை போகலான்னு சொல்லி பிளான் பண்ணிகிட்டு இருக்கேன் ரொம்ப நாளாக. ஓகே, பார்க்கலாம்.